வசனத்தை தியானிக்கிறதுங்கிறது ஒரு ஊற்று மாதிரி. ஒரு ஊற்ற மோக்க தண்ணீரானது என்ன செய்து கொண்டே இருக்கும்? சொல்லுங்க, என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். சும்மா படிச்சோம்னா அவ்வளவுதான், படிச்சுட்டு அப்படியே முடிச்சிருவோம், மூடி போட்டுருவோம். ஆனா நேசித்து வாசிக்கணும் பாருங்க, அங்கதான் தியானம் உண்டாகுது. என்ன எப்படி வாசிக்கணுமா? நேசிக்கிறோம் பாத்தீங்களா? நேசிக்கும் போது நேரம் போறது தெரியாம உட்கார்ந்து இருப்போம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால்தான் வேதத்தை நேசிக்காமையும் வாசிக்கலாம், ஆனா நேசிக்காம கை கொள்ள முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேதத்தை எப்படியும் வாசிக்கலாம், நேசிக்காம கடமைக்கு வாசிக்கலாம். கடமைக்கு பண்றது அது கடமையா போயிரும். கையை விட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அந்த கடமையை கூட நீங்க நேசிச்சு பண்ணுங்க பார்க்கலாம், அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். கடமையை கூட எப்படி பண்ணணும்? நேசித்து விரும்பி பண்ணணும். பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை. அதுக்காக அத கடமைக்கு செய்யல, அது பெரிய பாக்கியமா செய்யறேன், அதனால் எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டுங்க, பலன் உண்டு.